அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் யூ ஆல். டிஎன்ஏ சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் ரெடி பண்றதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த வீடியோல ரவுண்ட் 1ல வரதுக்கான ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 182 கட் ஆஃப்க்கு மேல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் எந்த மாதிரி இருந்தா காலேஜஸ் பெட்டரா கிடைக்கும் அப்படிங்கிறது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் உண்டான லிஸ்ட் மட்டுமே கொடுக்க போறோம். இது காலேஜஸோட ஆர்டர் இப்போ நம்ம ரேங்கிங் வைஸ் ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் இயர் ப்ரிஃபர் பண்ணி எடுத்தது, பிளேஸ்மெண்ட்ஸ், அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், ரேங்கிங், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வச்சு அனலைஸ் பண்ணி நாம இப்போ 12 காலேஜஸ் ரேங்கிங்ஸ் கொடுக்க போறோம். இந்த ரேங்கிங்ஸ் படி 1ல இருந்து 12 வரைக்கும் இதே ஆர்டர் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா 182 கட் ஆஃப்க்கு மேல வச்சிருந்தா உங்களுக்கு கன்ஃபார்ம் இந்த காலேஜஸ்ல கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் வரைக்கும் உங்களுக்கு சீட் கிடைக்கும். ஆனா ஒருவேளை நாங்க இதை விட குறைவான கட் ஆஃப் இருக்கும் மாணவர்களாக இருந்தா என்ன பண்ணான்னு பார்த்தோம்னா, இந்த 12 காலேஜஸ் நீங்க லூப்பிங் மெத்தட்ல சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு இந்த காலேஜஸ் நீங்க 160 கட் ஆஃப் வரைக்கும் சூஸ் பண்ண முடியும். சிவில் மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் 150 145க்கு மேல கட் ஆஃப் இருந்தாலும் கூட இந்த டாப் 12 காலேஜஸ் இன் கோயம்புத்தூர் உங்களுக்கு கன்ஃபார்ம் சீட்ஸ் கிடைக்கும். இந்த காலேஜஸ் பத்தி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. இது ரவுண்ட் 1க்கான 12 காலேஜஸ் மட்டுமே. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இன்னுமே ஒரு 40க்கும் மேற்பட்ட இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு. அதை எந்தெந்த ஆர்டர்ல வரிசைப்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணும்போது இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். அவங்களும் சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டரை எந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்க முடியும். ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 எல்லா ரவுண்ட்ஸ்க்குமே நம்ம கொடுக்க போறோம். இப்போ வீடியோக்குள்ள போலாம். நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம். இது நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி. நம்ம சேனலுக்கு அபிஷியலா டெலிகிராம் சேனலும் வாட்ஸ்அப் குரூப் லிங்கும் இருக்கு. அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். அதுலயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போலாம். அதாவது 200க்கு 200 கட் ஆஃப்ல இருந்து 182க்கு மேல ரவுண்ட் 1ல வரும் மாணவர்களுக்கு கட்டாயமா இதுல கிடைக்கும் அப்படிங்க எதிர்பார்க்கப்படுது. ஸ்டார்டிங் ஃப்ரம் ரேங்க் 1, PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ்ல கிட்டத்தட்ட 16க்கும் மேற்பட்ட யூஜி ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2006. கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன். இங்க பிளேஸ்மெண்ட்ஸ், கோச்சிங் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப டாப் கிளாஸா இருக்கும். வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன் கொடுக்கிற ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இது கோயம்புத்தூர் ஜோன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல எல்லா மாணவர்களும் வைக்க வேண்டிய ஒரு கல்லூரி. செகண்டா நீங்க ப்ரிஃபர் பண்ண வேண்டியது CIT கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதுவும் ஒரு கவர்மெண்ட் எய்டட் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இந்த முன்னாடி சொன்ன PSG காலேஜுக்கும் இப்ப சொன்ன கல்லூரிக்கும் ஃபீஸ் ரொம்ப ஆவரேஜா மினிமமா தான் இருக்கும். CIT கோயம்புத்தூர் செகண்ட் ஆப்ஷன்ல சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டரா நீங்க வச்சுக்கலாம். தேர்டா நீங்க வைக்க வேண்டிய கல்லூரி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, GCT கோயம்புத்தூர். 2005 இதோட கவுன்சிலிங் கோட். இது ஒரு பியூர் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன். இந்த காலேஜ் 76 வருஷத்துக்கு மேற்பட்ட பழமையான ஒரு கல்லூரி. ரொம்ப சூப்பரான எஜுகேஷன் இருக்கும். ஹை கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவுமே ப்ரிஃபர் பண்ற ஒரு கேம்பஸ். உங்களுக்கு அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் பார்க்கும்போது 175 170க்கு கூட இங்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு அடுத்த கட்டமா ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்றது PSG-யோட பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன், இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் சொல்லுவாங்க. இந்த கேம்பஸோட கவுன்சிலிங் கோட் 2377. இந்த காலேஜ் நீலாம்பூர் கோயம்புத்தூர்ல இருக்கு. இதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் 4th கோயம்புத்தூர்ல ப்ரிஃபர் பண்ற காலேஜா இருக்கு. இது ஒரு நான் அட்டானமஸ் காலேஜ். PSG டெக்கோட மேனேஜ்மெண்ட் அப்படிங்க நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ ஸ்டூடெண்ட்ஸ் PSG டெக் கிடைக்கலனா PSG ஐடெக் செகண்ட் ஆப்ஷன்ல வச்சு கூட எடுக்கறனால கட் ஆஃப் மார்க் கூடி இருந்தா தான் இங்க சீட் கிடைக்கும். 5th நம்ம பார்க்கிறது குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். இது ஒரு பிரைவேட் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2712. இதுவும் ஜாஸ்தி மாணவர்கள் கோயம்புத்தூர் ஜோன்ல அடுத்த பிரெஃபரன்ஸ்ல வைக்க வேண்டிய ஒரு கல்லூரி. சோ 5th ரேங்கிங்ல குமரகுரு காலேஜ் நீங்க ஆப்ஷன்ல சாய்ஸ் ஆர்டர்ல வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து கிட்டமா ஆப்வியஸ்லி ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 2718. ஸ்ரீகிருஷ்ணாவோட ஃபர்ஸ்ட் கேம்பஸ். இதுவும் ஜாஸ்தி மாணவர்கள் கோயம்புத்தூர் ஜோன்ல ப்ரிஃபர் பண்ண ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் காலேஜ். பிளேஸ்மெண்ட்ஸ் வைஸும் NIRF ரேங்கிங் வைஸும் ரொம்ப ப்ராமினென்ட்டா இருக்கிற ஒரு கல்லூரி. இதுக்கு அடுத்த கட்டமா ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் கிணத்துக்கடவுல லொகேட் ஆயிருக்க டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூட்டா பார்க்கப்படுது. பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஹை சாலரி பேக்கேஜ் இங்க ஜாஸ்தி ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ஜாஸ்தி ஸ்டூடெண்ட்ஸ் ரெஃபர் பண்ற ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன். சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ்க்கு கோயம்புத்தூர்லயே ரொம்ப பேர் போன ஒரு காலேஜ்னா ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் தான். சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் எல்லாமே சூப்பரா கொடுத்துட்டு வராங்க. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2739. இந்த காலேஜ் நீங்க அடுத்ததா 7th ரேங்கிங்ல கோயம்புத்தூர்ல சாய்ஸ் ஆர்டர்ல வைக்க வேண்டிய ஒரு கல்லூரி. இதுக்கு அடுத்து கேட்டமா ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2722 இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட். இது கோயம்புத்தூர்ல இருக்க ஒன் ஆஃப் த பிரைவேட் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இதுவும் NIRF ரேங்கிங்ல வந்த ஒரு கல்லூரி. இந்த காலேஜையும் நீங்க சாய்ஸ் ஆர்டர்ல அடுத்த பொசிஷன்ல வைக்கலாம். பிளேஸ்மெண்ட்ஸும் ரொம்ப நல்லா இருக்கிற ஒரு காலேஜ்ங்க. இதுக்கு அடுத்து கேட்டமா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர். இந்த கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் டைம்ஸ்ல இந்த கேம்பஸ் பத்தி நம்ம ஜாஸ்தி பேச கிடையாது. பிளேஸ்மெண்ட்ஸ் ஓரளவுக்கு ஆவரேஜா கொடுக்குறாங்க. பட் நல்ல இன்ஸ்டிடியூஷனா பார்க்கப்படுது. ஹை கட் ஆஃப்
ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட பிரெஃபரன்ஸ்ல இருக்கிறதுனால இது அடுத்த ரேங்கிங்ல நம்ம கொடுத்திருக்கோம். சோ 2025 வந்து இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடு. இது மருதுமலை ரோட்ல இருக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜா பார்க்கப்படுது. கோயம்புத்தூர் ஜோன்ல நான் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஜிசிடி கிடைக்கலனா அடுத்த ஆப்ஷன்ல பசங்க கவர்மெண்ட் காலேஜ் மாதிரியே வேணும்னு எதிர்பார்க்கறனால அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸையும் ஆப்ஷன்ல வைக்கிறாங்க. இந்த கேம்பஸை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இதை ஒரு டைம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அங்க படிக்கிற பசங்கிட்ட விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆப்ஷன்ல வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்த கட்டமா நம்ம ரெஃபர் பண்றது 10th பொசிஷன்ல ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ். இது வந்து 2719 வந்து இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடு. ரொம்ப டிசிப்ளினான ரொம்ப டாப் கிளாஸ் எஜுகேஷன் கொடுக்குற ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் காலேஜா பார்க்கப்படுது. இதுவும் ஒரு அட்டானமஸ் காலேஜ். இங்கேயும் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். இதை அடுத்த ரேங்கிங்ல சாய்ஸ் ஆர்டர்ல நீங்க வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்த கட்டமா நம்ம பார்க்கிறது டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் பட் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல வரலனாலும் இந்த காலேஜை கோயம்புத்தூர் ஜோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா இது சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்ல வந்துரும். பண்ணாரி அம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சத்தியமங்கலம், அதாவது ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒன் ஆஃப் த டாப் கிளாஸ் எஜுகேஷன் கொடுக்கிற காலேஜ்னு சொல்லலாம். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2702. இந்த இன்ஸ்டிடியூஷனும் அடுத்த சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர்ல ஜாஸ்தி மாணவர்கள் வைக்கலாம். புத்தூரை தாண்டி அவுட்டரா இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாணவர்களுக்கு இந்த இன்ஸ்டிடியூஷன் கொஞ்சம் கரெக்டா இருக்கும். இதுக்கு அடுத்த கட்டமா நீங்க ஆப்ஷன்ல வைக்க வேண்டியது கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் 2711 வந்து இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட். இது ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல பெருந்துறை அப்படிங்கிற லொகேஷன்ல இருக்க டாப் மோஸ்ட் காலேஜ். இந்த இன்ஸ்டிடியூஷனும் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர்ல கட்டாயமா வைக்கலாம். ஆஃப்டர் பண்ணாரி அம்மன் இந்த இன்ஸ்டிடியூஷன் தான் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாருமே பாக்குறது. ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க அந்த ரெண்டு காலேஜுமே கோயம்புத்தூர் ஜோன் அப்படின்னாலே பசங்க பிரெஃபரன்ஸ்ல வைக்கிறனால இந்த 12 காலேஜஸ் இன் தமிழ்நாடு எப்பவுமே ரவுண்ட் 1க்கு ஸ்டூடெண்ட் ஜாஸ்தி ப்ரிஃபர் பண்றது. உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்ல வைக்கக்கூடிய சாய்ஸ் ஆர்டர் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஆர்டரை நீங்க அப்படியே வச்சுக்கலாம். உங்களோட கட் ஆஃப் என்னெல்லாம் இருக்கோ அதுக்கு எல்லாமே நீங்க கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ்ல இருந்து ஆரம்பிச்சு என்ன கோர்சஸ் விருப்பப்படுறீங்களோ காலேஜஸ் ஆர்டர்ஸை மாத்திர வேண்டாம். இது எல்லாமே டாப் கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்த ஆர்டர். அதே நாம உங்களுக்கு கொடுத்துருக்கோம். கட்டாயமா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். சோ அப்படி இருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய காலேஜஸ் இருக்கு. உங்க கட் ஆஃப் குறைய இன்னுமே நிறைய காலேஜஸ் உள்ள வந்துகிட்டே இருக்கும். அது எல்லாம் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம். அடுத்தடுத்த வீடியோஸா வரும். சென்னை ஜோன்ஸ் விரும்புறவங்க, சவுத் ஜோன் மதுரை ரீஜன்ல வேணும், இல்லனா சேலம் ரீஜன்ல வேணும் நினைக்கிறவங்க கூட கமெண்ட் பாக்ஸ்ல அந்த விருப்பத்தை தெரிவிக்கலாம். கூடி சீக்கிரம் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் ஆஃப் காலேஜும் நம்ம வீடியோவா கொடுப்போம். சாய்ஸ் ஃபில்லிங் ஒரு 2 to 3 டேஸ் முன்னாடி லூப்பிங் மெத்தட்ல எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் போடணும், ஒவ்வொரு காலேஜஸும் டிபார்ட்மெண்ட் வைஸ் என்னென்ன டிபார்ட்மெண்ட் எந்தெந்த ஆப்ஷன்ல கொடுக்கணும் அப்படிங்கிறது சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் வீடியோவும் நம்ம சேனல்ல வரும். மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ வந்தவொடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். வேறொரு வீடியோல வேறொரு காலேஜ் பத்தின வேறொரு சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் கொடுக்கிற வரைக்கும் சைனிங் ஆஃப் யுவர்ஸ் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் a good day and take care. Bye.